Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பும் நோக்கில் நாடு முழுவதும் ரோஜ்கர் மேளா வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற்றது. சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட நபர்கள் தங்களது நீண்ட நாள் கனவு நனவானதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். நான் இஎஸ்ஐசி பாண்டிச்சேரியில் நர்சிங் ஆஃபீஸராக நான் செலக்ட் ஆகிருக்கிறேன். நார்செட் 9ல் எனக்கு இந்த எக்ஸாமில் நான் கிராக் பண்ணி நான் நர்சிங் ஆஃபீஸராக பாண்டிச்சேரியில் நான் செலக்ட் ஆகிருக்கிறேன். இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் வந்திருந்தாங்க. அவங்க கையால் நான் வாங்கினேன். நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நார்செட்னு சொல்லிட்டு எவ்ரி 6 மந்த் நம்ம மத்திய கவர்மெண்ட் நமக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக இப்போ நான் பையனாக செலக்ட் ஆகிருக்கிறேன். ஆனால் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தைரியமாக நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் படிக்க வைக்கலாம். நீங்கள் வெளிநாட்டு தான் போகணும் அப்படின்னு கஷ்டப்படல. இந்தியாவிலேயே ஒரு நல்ல ஒரு சம்பளத்தோட நமக்கு எல்லா அலவன்ஸோட நமக்கு மத்திய கவர்மெண்ட் நமக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இதை பற்றி ஒரு சீரியஸாக நீங்கள் இதை எடுத்து குழந்தைங்களை வீட்டில் ஒரு குழந்தைங்களை நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் சேர்த்து படிக்க வைக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் கையால் வாங்கினதில். இந்த ஜோலி கிடச்சிருச்சு. ரொம்ப 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 சந்தோஷம். கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இது எழுதிட்டேன். ஆனால் இப்போ தான் இது கிடச்சிருச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அழைஞ்சிட்டு கரைஞ்சிட்டு எல்லாமே செய்து ஆனால் இப்போ தான் இது கிடச்சிருச்சு. ஸோ ஐ பிலீவ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஷுட் தேங்க் our central government, Modi ji, our L. Murugan, our honorable minister, எல்லாருக்கும் என் ஹிருதயத்தின் நன்றி சொல்கிறேன். இது ஒரு சர்வீஸ், இது ஒரு ஜோலி, ஒரு சர்வீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எவ்வளோ കഴിയോ அதெல்லாம் நான் இதில் கொடுப்பேன். இப்போ ஐசிஎஃப் தான் அட்மிட் பண்ணிட்டேன். என் ஜோலி ஐசிஎஃப் தான். அதிலும் என் முழுவதும் கொடுப்பேன்னு சொல்லிக்கொண்டு நிறுத்துவேன். நன்றி நன்றி ரொம்ப நன்றி. நான் ஸ்கவுட் கைட் கோட்டாவில் ஐசிஎஃப்ல அப்பாயிண்ட் ஆகியிருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் 3rd ஜென்ரேஷனாக ஐசிஎஃப்லேயே அப்பாயிண்ட் ஆகியிருக்கேன். என்னோடய தாத்தா ஐசிஎஃப், என்னோடய அப்பா ஐசிஎஃப், அண்ட் தென் இப்போ நானும் ஐசிஎஃப். ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுனால நிறைய யூத்ஸ்க்கு இது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் மினிஸ்டர் எல் முருகன் சார் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐசிஎஃப் இதை கண்டக்ட் பண்ணி எங்களோட இந்த டேவை ரொம்ப ஸ்பெஷலாக எங்கள் லைஃப்பில் മാറ്റുന്നதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். പ്രധാനമന്ത്രി റോസ്ഗർ മേള വഴി എനിക്കിന്ന് ജോബ് കിട്ടി. ഐ എം വെരി ഹാപ്പി. ഇത്ര ഈസി ആയിരുന്നില്ല. എക്സാം ഉണ്ടായിരുന്നു. എക്സാമുക്കപ്പുറം ഫിസിക്കൽ ഉണ്ടായിരുന്നു. ഫിസിക്കൽ ടെസ്റ്റ് முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலை கிடச்சது. ஃபேமிலி எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நானும் വളരെ ஹாப்பியாக இருக்குது.